சென்னையில் சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு எதிராக குறுக்க நடக்க மக்கள் சங்கடப்படுறாங்கன்னு ஒரு கீழே சப்வே போடணும்னு போட்டுக்க. அது மத்திய அரசாங்கத்து அதிகாரி வந்தால் தான் போட முடியும்ட்டான். ஒரு மத்திய அரசாங்கத்து அதிகாரியை பேசி வர வச்சாச்சு. அந்த ஆள் வந்து 2 மணி நேரம் அதுக்கு ஒரு விவாதம்லாம் நடத்தி டீ காப்பிலாம் குடிச்சு கடைசின்னு சொல்லிட்டான், போட முடியாதுன்னு இருக்கான். இவர் என்ன பண்ணிக்காரு, எந்திரிச்சேன்னா கொண்டுருவேன்ட்டார், உட்காருன்ட்டார். ஏன்டா டெல்லியிலேருந்து உனக்கு ஏரோப்ளேன் டிக்கெட் வாங்கி கொடுத்து உன்னை கூட்டு வந்து நான் பாதை பண்ணணும்னா முடியாதுன்னு சொல்லுகிறார் அதிகாரி. முடியணும், என்ன செய்யணுமோ செய்ய, மேலே நான் பேசிக்கிறேன். பண்டித ஜவஹர்லால் நேரு என்கிற அந்த மாபெரும் மனிதன் இவரை பார்த்தாலே சிரிப்பாராம். இவர் டெல்லிக்கு பார்க்க போனால் என்ன, இவர் கூட ஆர்வி சிஎஸ் பக்தவச்சலாம் போயிருப்பாங்களாம். என்ன காமராஜ் வரான் உத்தரப்பிரதேசம், அந்த அப்போல்லாம் வட மாநிலங்கள்லாம் ரொம்ப முன்னேறணும், இப்போ தானே முன்னேறி இருக்கிறான். எந்த மாநிலத்துக்கெல்லாம் ஒதுக்கின நிதி அந்த மாநிலம் வாங்கலை அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் கூட்டு போகிறது. நேரு என்ன பாரான், இல்லை யூபிக்கு எவ்வளோ ஒதுக்கிருக்கிறீங்க, இங்கே அவங்கெல்லாம் வாங்கலை, அது தமிழ்நாட்டுக்கு கொடுங்க. நேரு சிரிப்பாரான், சரி நான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறேன், வாங்கிக்கங்க காமராஜ். இன்னொரு சிறப்பு பாருங்க, சத்தியமூர்த்தி ஐயர் தான் இவரை வளர்த்தார் இல்லையா. முத்துராமலிங்க தேவர் ஒரு உதவியாக இருந்தார் தேர்தலில். இவர் பதவியை திறந்தார்னு பாராட்டுறாங்க. இவங்க யாருக்குமே ஒரு விஷயம் புரியலைங்க. அவர் முதல்ல எந்த பதவிக்கு வந்தார், விருதுநகர் நகரசபை தலைவராக அவரை தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ சிறையில் இருந்தாருங்க. சிறையிலேருந்து வந்து 1 மணி நேரம் தான் நகரசபை தலைவர் பதவியில் இருந்தார். ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு, பதவியை ராஜினாமா பண்ணுறது ஒரு ஒன்றும் புதிய விஷயமே இல்லை, வேணாம் இந்த வச்சுக்கோ கொடுத்துட்டு போயிட்டார். அப்படியா, இவர் சத்தியமூர்த்தி ஐயர் வீட்டில் சாதாரண தொண்டனா தூங்கிட்டு இருந்திருக்கிறார். நேரு அங்கே தான் தங்குவாருங்க. காமராஜ் பயங்கர குரட்டை விடுவார். நேரு இரவு எந்திரிச்சிருக்கார், சத்தியமூர்த்தி நான் தூங்கன்னா அவனை எழுப்பி அனுப்பு, அவன் இருக்கக்கூடாது, அவன் யாருன்னு இருக்கிறார். அவர் சொல்லுங்க, அவன் நல்ல காங்கிரஸ் சொன்ன அதெல்லாம் இருக்கட்டும், நான் தூங்க முடியல, ஒன்று என்ன வெளியே அனுப்பல, அவனை அனுப்புண்டார். மறந்துடாதீங்க, தன் உறக்கத்திற்கு இடையூறாக இருந்த காமராஜரை தான் நிரந்தர உறக்கத்திற்கு போகிற பொழுது அவன் கையிலே இந்த தேசத்தை ஒப்படைத்தான் நேரு. முதல்ல உறக்கத்துக்கு இடைஞ்சலா இருந்தவன் இவன் தான் இந்தியாவை உறங்காம பாதுகாப்பான்.